அரசியல் பேரணியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஓட்டுப்பதிவு எண்ணிக்கை நடைபெற்றுட்டு இருக்கு. எல்லாரும் முடிச்சு பார்க்கும்போது இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு சம்பந்தம்லாம் வந்திருக்கு. பெரும் பெரும் தலைகள்லாம் வாஷ் அவுட்டு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் தமிழக முதலமைச்சராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே தனது சொந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியாத ஒரு பரிதாபம். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உண்மையிலேயே தாவேகா ஒரு ஒரு அலை வீசிச்சா, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதா, உண்மையிலே அந்த அளவுக்கு பிரச்சாரம் அவங்க பண்ணாங்களா? இதை பற்றி விரிவாக நம்ம சேனல் நேயர்களுக்காக பேச வந்திருக்கார் திரு சேகுவார ஜெய்சங்கர் சார் அவர்கள். அவருடன் கேட்பது நிறைய கேள்வி இருக்குது, வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, நம்ம நேற்று கூட பேசிகிட்டு இருந்தோம். அது இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்க, தாவேகா இத்தனை சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம காலையில் எழுந்து பார்க்கும்போது அப்படியே டோட்டலாக முதல்ல ஒரு அரை மணி நேரம் நம்ம சொன்ன மாதிரி நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்படியே சேஞ்ச். நான் முதல் முறையாக நான் சொல்கிறேன் சார், எனக்கு தேர்தல் நிறைய தேர்தல் சந்திச்சிருக்கிறோம், வாக்களிச்சிருக்கிறோம். எந்த தேர்தல் முடிவும் பார்த்தீங்கன்னா வருத்தம் அளிச்சதில்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஐயோ நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு வாக்களித்து அந்த வேட்பாளர் தோத்துட்டாரே. ஏன்னா பல முறை நடந்திருக்கு. ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு நம்ம வாக்களிப்போம், ஒரு கட்சிக்கு வாக்களிப்போம், அவர் வேட்பாளர் தோற்றுவார். அது பெருசாக பாதிக்காது. ஐயோ நம்ம ஓட்டு போட்டோமே, அந்த ஓட்டு போட்ட எம்எல்ஏ தோற்று போயிட்டாருங்க, அந்த கட்சி தோற்று போயிடுச்சுங்க அப்படின்னு. ஒன்று வேட்பாளர் தோற்றுருப்பார், அல்லது பார்த்தீங்கன்னா அந்த கட்சி தோற்றுருக்கும். வேட்பாளர் ஜெயிச்சிருப்பார், அது கட்சி தோற்றுருக்கும். அல்லது அது கட்சி பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருக்கும், வேட்பாளர் ஜெயிச்சிருப்பார், எதிர்கட்சியில் போய் உட்கார. ஸோ இப்படிலாம் நடந்திருக்கு. இல்லை ரெண்டுமே தோல்வி அடைஞ்சதால் கூட நம்ம வருத்தப்பட்டதில்லை. அது கடந்த காலத்தில் வருத்தம்னு ஒன்று வந்தது கிடையாது. நம்ம வாக்களித்தோம், அந்த வாக்கு பார்த்தீங்கன்னா வீணாக போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது. ஆனால் இந்த முறை எனக்கு உள்ளபடியே நாம் வாக்களித்தது ஒரு கட்சி, அந்த கட்சி பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் வெற்றி பெற முடியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவாங்கன்னு தெரியும். அது நாம் தமிழரை நீங்கள் எடுத்துங்களேன், வெளிப்படையாக சொல்லணும் இல்லை. ஆனால் மற்ற கட்சிகள் மற்ற கட்சிகள் இருக்குன்னா இப்போ திமுக ஜெயிச்சா என்ன, ஏடிஎம்கே ஜெயிச்சா என்னன்ற அந்த ஒரு பார்வை நமக்கு எப்பவுமே இருக்கும் தான். ஆனால் இந்த முறை கேட்டால் திமுகவும் வெற்றி பெறல, அதிமுக வெற்றி பெறல, ஆனால் டிவிகேன்ற ஒரு கட்சி புதிய கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது என்னவோ தெரியல, எனக்கு ஒரு உள்ளபடியே எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. அதாவது டிவிகே வெற்றி பெற்று விஜய் சிஎம் ஆகிறாரு, சிஎம் பார்த்தீங்கன்னா இல்லை ஜனாதிபதி ஆகிறாரு, பிரைம் மினிஸ்டர் ஆகிறாருன்றதெல்லாம் தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தோல்வி எதை சொல்லுது, வெற்றி எதை சொல்லுதுன்றதை விட என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தோல்வி எதனால் ஏற்பட்டது? ஏன்னா முதலமைச்சர் நீங்கள் சொன்ன மாதிரி முதலமைச்சர் அவர் தொகுதியில் அவ்வளோ வேலை நடந்திருக்கு சார். எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப நான் அதை ஒரு கேள்வி கேட்டுறேன். இப்போ என்னன்னா திமுக அதிமுக மாறி அவங்க தொகுதி மக்களுக்கு மழை வெள்ளம்னா இறங்கி நிற்பாங்க, அந்தந்த கட்சிக்காரங்க இறங்கி நின்று இருக்காங்க. அவங்க தொகுதிகளில் ஒரு துக்க நிகழ்வோ இல்லை நல்ல செய்தியோ இருந்தாலும் நல்ல சடங்காக இருந்தாலும் போய் தலை காமிட்டிருக்காங்க, போயிருக்காங்க, வந்திருக்காங்க. ரைட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, பல ஊர்களில் பஸ் ஸ்டாண்ட்லாம் புதுப்பிச்சு புது மாடல்லாம் கட்டியிருக்காங்க. ஏன்னா அதை நம்ம சும்மா சொல்லிட முடியாது. ஆனால் இவங்க இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ணவே இல்லை சார். இல்ல அது யோசிச்சு பாருல, எதுவுமே பண்ணாத சார். அதனால தான் நான் சொல்றேன். இப்போ அவங்க மக்கள்கிட்ட கேட்டு அவங்க சொன்னாங்க, அவர் வந்தா பண்ணுவார் தான் சொன்னாங்களே தவிர இருந்து பண்ணாத என்ன மரியாதை. அடிப்படை ஒரு விஷயம் கிடையாது. இந்த டிவிக்கோட வெற்றி, இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தோல்வி தான் இன்னைக்கு. சரிங்களா? முதல் முறை மும்முனை போட்டி, அந்த மும்முனை போட்டியில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது கட்சி பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுது அப்படின்றத, என்ன களத்திலேயே இல்லாத கட்சி முதல் தடவை களத்தில் இருக்குது. அதாண்டி பெரிய கொள்கை கோட்பாடுகளாக இருக்கா? இல்லை. பெரிய பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கா? இல்லை. மக்களுக்கு பெருசாக ஏதாவது நன்மை செஞ்சுருக்காங்களா அந்த கட்சியை சார்ந்தவங்க, அந்த வேட்பாளர்கள்? இல்லை. ஏன் அந்த தலைவரே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏதாவது மக்களுக்கு செஞ்சுருக்கிறதா? இல்லை. ஒரு நீண்ட நேரம் சொற்பொழிவு செய்யக்கூடியவரா? இல்லை. இப்படி பல இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எதிர்கட்சிகள் 50 ஆண்டு கால கட்சியோ 70 ஆண்டு கால கட்சியோ பெண்ணுக்கு தள்ளி இன்றைக்கி வெற்றி பெற்றிருக்கிறாருன்னா, அதாவது அரசியல் களத்தில் அரித்மேட்டிக்னு ஒன்று இருக்குல்ல, இதுதான் இலக்கணம்னு ஒன்று இருக்குல்ல, அது அத்தனையும் தகர்த்து போய் இன்றைக்கி விஜய் வெற்றி பெற்றிருக்கிறாருன்னு சொன்னால், டிவிக்கே வெற்றி பெற்றிருக்குன்னா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது சார். ஏன்னா இன்னும் இந்த இந்தியாவில் இந்த கரிஸ்மேட்டிக் பாலிடிக்ஸ் இன்னும் இருக்கு போல இருக்கு. ஆனால் நான் அதை ஒருபோதும் நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா விஜய்க்கு கரிஸ்மேட்டிக் வாக்குகள் இருக்கு. ஆனால் அது மட்டுமே நான் கேட்டேன்னா அதையும் தாண்டி வாக்குகள் விழுந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்ற பாருங்க. இப்போ வெறும் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியாக பார்த்து அதை வாக்களிச்சாங்க, இல்லை கட்சியோட கொள்கை பார்த்து சித்தாந்தம் பார்த்து வாக்களிச்சாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த முதல் 2 ஆண்டுகளில் இவ்வளோ வெற்றி பெற முடியாது.
குறைஞ்சபட்சம் நான் கேட்டால் வந்து ஒரு 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 கோடி வாக்குகள் கூட பெற முடியும்னு வச்சுங்க. 70-80 லட்சம் வாக்குகள் அப்படின்னா 1 கோடி வாக்கு தான். ஆனால் முதல் தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 கோடி வாக்குகள் சராசரியாக ஒருத்தர் பெறுறாருன்னு சொன்னால் அப்போ எங்கே வந்து பிரச்சனை இது, எதனால் இது, அப்படி என்ன இங்கே வந்து பொலிட்டிக்கல் மிராக்கிள் நடந்திருக்கு அப்படி தான் பார்ப்போம். இப்போது சொல்லுவாங்க சார் கேட்டால் பேஷண்ட்டுக்கு நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா இன்ஜெக்ஷனும் பண்ணேன் சார், வாய்ப்பே கிடையாது சார். இனிமேல் அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார், இனிமேல் வந்து எதுவும் நடக்கிறதுக்கே இல்லை சொல்லிட்டு நான் சார் கேட்டால் இனிமேல் ஏதாவது அதிசயம் நடந்தால் தான் உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து அப்படி எழுந்து வந்து உட்காந்துப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அதிசயம் நடந்து அதை சொல்ல மெடிக்கல் மிராக்கள். அந்த மாதிரி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மிராக்கலாக தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாருமே. ஏன் மிராக்கலாக பார்க்க வேண்டியதுன்னா அத்தனை கணக்குகளும் இருக்குல்ல, இந்த எக்ஸிஸ்டிங் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன அத்தனை கணக்குகளையும் பொய்யாக்கி இருக்கு, அத்தனை மூத்த பத்திரிகையாளர்களுடைய வார்த்தைகள் பொய்யா இருக்கு, அத்தனை அரசியல் நிபுணர்களுடைய பொய்யா வந்து வார்த்தைகள் பொய்யா இருக்கு, சர்வதேச பத்திரிகையாளர்களுடைய கணிப்பெல்லாம் பொய்யா இருக்கு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனைத்து மட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நம்பிக்கைகளையும் வந்து தகர்த்து எரிஞ்சிட்டு தான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. சரி, இந்த வெற்றி வந்து பெரிய வெற்றி கிடையாதுங்க, ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி வந்து தொங்கு சட்டமன்றம் தான் வருதுன்னா, பட் இந்த தொங்கு சட்டமன்றமே வந்ததுக்கு வந்து ஒரு 2.5 கோடி வாக்குகள் விழுந்திருக்காங்கன்னா அந்த 2.5 கோடி மக்கள் வந்து கரிஸ்மாட்டிக் அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்ச்சிக்காக மட்டுமே வாக்களிச்சாங்களா? இல்லை. அப்போ ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் வந்து பெற்றுட்டாங்களா? சரி, ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பெற்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அதிமுக கணிசமான வாக்குகள் பெறணும் தானே. ஏற்கனவே வந்து 4வது ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றத்துக்கு வந்து கொடுக்குறோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு வந்து அந்த வாக்குகள் விழ வேண்டி தானே. இங்கே வந்து அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தக்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று முறை அரசியல் சொன்ன வந்து என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகள் சதவீதத்தை வந்து இழந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது நான் கேட்டால் நம்ம வெறும் கரிஸ்மாட்டிக் மட்டுமே இல்லை, அதை கடந்து மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சலிப்பு, இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி வாக்களிச்சிட்டோம், 3வதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு கட்சி வேணும், இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், இப்போ ஒரு கட்சி ஒன்று வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் மீதான அந்த நம்பிக்கையின் பால் வாக்களிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு இருக்கு. இதில் ஒரு தாண்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இதில் ஒரு பெரிய வேடிக்கை நிறுத்தமா சோகம் என்னன்னா, இப்போ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டயே துக்கம் விசாரிக்கிறாங்க. என்ன சார் என்ன சார் என்ன சார் சார் என்ன சார் விஜய் ஜெயிச்சிட்டாரு, என்ன சார் விஜய் ஜெயிச்சிட்டாரு, என்ன சார் விஜய் ஜெயிச்சிட்டாரு எல்லாருமே சொல்கிறான். ஏண்டா இப்போ நாம என்ன சொல்கிறதே தெரியல. இப்போ காரணம் என்ன, ஏன்பா நீங்கள்லாம் வாக்களிச்சுதானப்பா அவர் வந்திருக்கிறாரு இல்லை அப்படி சொன்னால், சார் நாங்கள் வாக்களிக்கவே இல்லை சார், நாங்கள் ஓட்டு சார், நாங்கள் டிஎம்கே தான் சார் போட்டோம், நாங்கள் ஏடிஎம்கே தான் சார் போட்டோன்றாங்க. அப்போ இந்த 2.5 கோடி வாக்குகள் எங்கேருந்து வந்திருக்கு ஒரு கேள்வி. இல்லை, இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5 டிக்கெட்டு 10 டிக்கெட்டு புக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மொத்தமாக போய் ஓட்டு போட்டு விட்டாங்க சார். எல்லாருக்கும் உள்ள சார் வெளிப்படையாக பேச வந்து மறுக்கிறாங்க சார். நான் வெளிப்படையாக ஓப்பனாக பேசுகிறேன். எனக்கு உள்ளபடியே இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தம் அளிக்குது. அதுவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய தோல்வி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தம் அளிக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சார், கொளத்தூர் தொகுதியில் என்ன வேலை நடந்துருக்கு தெரியுங்களா சார்? மகளிருக்குல மாசம் 1000 ரூபாய் போட்டாங்க. அது ஒரு பக்கம் இருக்கு சார், அது பொதுவான ஸ்கீம் சார், அது விடுங்க சார். பொங்கலுக்கு நான் சொல்றது வெறும் கொளத்தூர் தொகுதி மட்டும் பேசுறேன். கொளத்தூர் தொகுதியில் அவ்வளோ வேலைகள் நடந்திருக்கு சார். அந்த மக்கள் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ இந்த கல்யாண மண்டபம் கட்டப்பட்டிருக்கு, இது எல்லாமே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அதையும் கடந்து வாக்களிக்கிறாங்கன்னா அப்போ என்ன எடுத்துக்கிறது? அப்போ இவங்க எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்களா? எதுவுமே பண்ணாம மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை புரிஞ்சிக்க முடியலன்னு சொல்றேன் நான். யாருமே பாருங்க, மக்களுடைய எண்ணத்தை புரிஞ்சிட்டு இருந்தா நல்லா புரிஞ்சுங்க. மக்களுடைய எண்ணத்தை புரிஞ்சிட்டு இருந்தா நம்ம தாராளமாக சொல்ல முடியும் இது ஏன் மு க ஸ்டாலின் தோத்தாரு அப்படின்னு சொல்ல முடியும். இத்தனையும் எதிர்த்து நிற்கிறவர் யாரு? ஒரு சாதாரண வேட்பாளர் தான். பிஎஸ் பாபு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை பெரம்பூர் பகுதியில் தான் ஒரு பரிச்சயம், கொளத்தூர் பகுதியில் பெரம்பூர் பகுதியில் பரிச்சயம். இத்தனைக்கும் கொளத்தூர் தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு போகலை விஜய். ஆமாம், போகவே இல்லை, பிரச்சாரத்துக்கு போகவே இல்லை. அப்போ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணம் வாங்கின்னு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா வந்து அந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கு. எனக்கு வந்து மனசில் படுறது ஒன்று சொல்கிறேன் சார், ஒரு கலவையாக வந்து மக்கள் வந்து திரும்பிட்டாங்க. கலவையான்னு சொல்கிறது எப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ கவர்ச்சி அரசியலை நோக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு 50 லட்சம் பேர் கவர்ச்சி அரசியல் வந்து வாக்களிச்சாங்க. நான் அவ்வளோதான் எதிர்பார்க்குறேன் சார். ஒரு கவர்ச்சி அரசியலுக்காக வாக்களிச்சார் கேட்டால் 50 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 லட்சம் வாக்குகள் வருது. மீதி இருக்க வாக்குகள் இன்னும் பெரும்பாலான வாக்குகள் வந்து கேட்டினா ஆட்சி நிர்வாகத்துக்கு எதிரான வாக்குகள் தான். அதை தாண்டி வந்து கரூர் சம்பவம் வந்து பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு எதிராக திரும்பி இருக்கு. இல்லை அப்படி பார்த்தா அந்த தொகுதியில் அவங்களே ஜெயிக்கலையே சார். அது சார் இங்கே கரூர் தொகுதியில் அவரு பாருங்க, மக்கள் அதுதான் நீங்கள் கவனிக்கணும். மக்கள் வந்து அந்த சம்பவத்தில் அங்கே வந்து நடந்த விஷயங்கள் வேற, அந்த பகுதி மக்களுக்கு தெரியும்.
வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன தெரியும், கரூரில் வந்து ஒரு 41 பேர் இறந்ததுக்கு காரணம் அப்படி நினைப்பாங்க. ஆனால் அங்கே உள்ள மக்களுக்கு என்ன சரி கேட்டனா, யோ இவன் ஏன் அங்கே போனான், அவன் ஏன் அங்கே போனான், லோக்கல் பிரச்சனை இருக்குது, லோக்கல் பிரச்சனை, இவங்களாம் அங்கே ஏன் போனானுங்க, இவங்கெல்லாம் வந்து நான் தான் பெரிய பிரச்சனையாச்சு. கரூரில் நீங்கள் அந்த வேலுச்சாமிபுரத்துலேயே கூட நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற மக்களுக்கு என்ன, ஊர்லேருந்து எல்லாம் வந்து இப்போ கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு மீட்டிங் போடுறோம், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலேருந்து வரான், இல்லை இந்த பக்கம் வந்து செங்கல்பட்டுலேருந்து வந்து ஒரு கூட்டம் வந்து சேர்றான்னு வச்சுங்க, ஒரே டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து சேர்றான்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன நினைப்போம் சொல்கிறேன், இப்போ தாம்பரத்தில் ஒரு கூட்டம் போடுறோம் சார், தாம்பரத்தில் எங்கேருந்து வருவான், செங்கல்பட்டுலேருந்து வருவான், காஞ்சிபுரத்துலேருந்து வருவான் இல்லையா, அதுதான். அப்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றது வேறு. ஆனால் ஓவரால் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது கேட்டால் எங்கேயோ ஈரோட்டில் இருக்கிறவன்னு நினைப்பான், தாம்பரத்தில் வந்து ஒரு 41 பேர் வந்து அப்படி தான் நினைப்பான். நம்ம கரூரை வந்து அப்படி தானே இப்போ நமக்கு கரூர் கண்ணுக்கு தாண்டி அந்த பக்கம் எங்கேயோ இருந்தாலும் கூட நமக்கு அங்கே இருந்து 41 பேர் செத்தாங்க. இது காரணம் யார், திமுக அப்படின்னு ஒரு மக்கள்கிட்ட வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. எனக்கு வந்து ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு காரணம் மட்டுமே அல்ல, கவர்ச்சி அரசியல் மட்டுமே நம்பி 2.5 கோடி வாக்களிச்சிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லை அப்போ அவர் ஒரு விஷயம் கூட பேசியிருந்தாரு, எப்பவுமே ஒரு பிரச்சாரத்தை பேசும்போது சொன்னா உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்கேன் சொன்னார்ல, ஒரு நமக்கு எல்லாருக்கும் விட்டு வந்து அதெல்லாம் இருக்கலாம் சார், கரெக்ட் சார் நீங்கள் சொல்றது, அதெல்லாம் கூட ஒரு காரணம் இருக்கும் சார். அப்பாவி மக்கள் தானே சார், அப்பாவி மக்கள் தானே. இப்போ ஜெயலலிதா சொன்னாங்க சார், எனக்கு என்ன புள்ள குட்டி வந்து பிள்ளையா குட்டியா எதுவுமே கிடையாதுன்னாங்க. அவங்க செத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து செத்த பிறகு அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது உண்மை. ஆனால் வந்து நிர்தாட்சியமாக சொன்னாங்க, எனக்கு வந்து யாரும் கிடையாது, எனக்கு வாரிசு கிடையாது. ஆனால் கலைஞர் வந்து குடும்ப அரசியல் பண்ணார், வாரிசு அரசியல் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. எனக்கு வாரிசே இல்லைன்னாங்க. அது மக்கள்கிட்ட ரீச் ஆச்சு. அது மாதிரி இப்போ அவங்க வந்து தெரிஞ்சு கல்யாணம் பண்ணல, யாருக்கும் தெரிஞ்சு கல்யாணம் எல்லாம் நீங்க சொல்றது சார், குழந்தை இல்லை சார், ஆனா இவர் தெரிஞ்சதா இருந்தாங்க மக்கள். இன்னைக்கு மென்டாலிட்டி பாருங்க சார், அதை விட என்ன சார், எவ்வளவு தற்கொலைகள் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னென்ன மாதிரி பேசிட்டீங்க, எவ்வளோ நெகட்டிவ் பார்வை இருக்கு. ஆனால் அது எல்லாமே கடந்து போயிட்டு இன்னைக்கு வந்து இத்தனை வந்து 2.5 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்க சார். அதை தான் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். 2.5 கோடி, அதுதான் நான் பார்க்குறேன். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் கவர்ச்சி அரசியலை தாண்டி இங்கே வந்து ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் விழுந்திருக்கு. இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சாதியெல்லாம் பெருசாக பார்க்கவே இல்லை, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்போ விஜயன்ற ஆதியை பார்த்து வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டது உண்மை. ஆனாலும் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த 2 ஆட்சியுமே நம்ம வேண்டாம், மாற்றி போடுவோன்ற அந்த எண்ணத்தில் வந்து மாற்றி போடுறத தான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இந்த எலெக்ஷனில் இந்த நடிகரில் எந்த நடிகர் இருந்தாலும் ஜெயிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஏன் இப்போ ரஜினியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வந்து கட்சி ஆரம்பிச்சு நின்று இருந்தாருன்னா ஜெயிச்சிருக்கலாம், இதை விட கூடுதலாக வந்து இப்போ வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஏன்னா அப்படி இருக்குது சார் இங்கே மக்கள்கிட்ட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சார் வந்து கேட்டால், சில பேர் படித்த நபர்களை நம்ம ரொம்ப நம்பிக்கை வைத்த நபர்களே, அதனால தான் நேற்று கூட போட்டோம் பார்த்தீங்களா, சில மனிதர்கள் வந்து தோல்வி அடையும் போது நம்மளுடைய நம்பிக்கையும் சேர்ந்து தோல்வி அடையுது. அதில் சில மனிதர்கள் தோல்வி, இப்போ நீ பாருங்கள், இப்போ ஸ்டாலின் வந்து தோத்துட்டாரு, நம்மளோட நம்பிக்கையும் தோற்குது இல்லை அந்த இடத்துல. அப்போ என்னன்னு கேட்டால், அப்போ அரசியலுக்கு என்ன தான் தேவை, ஒரு தொகுதியில் வந்து ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக இருக்கிறவர் அந்த தொகுதிக்கு என்னெல்லாம் செய்வார், என்னெல்லாம் செஞ்சுருப்பார், எல்லாம் செஞ்சாச்சு. ஆனாலும் அங்கே தோல்வி சந்திக்கிறாரு. அப்போ மக்கள் வந்து எப்படி நீங்கள் நினைப்பீங்க, மக்களை ஆட்டு மந்தம் சொல்ல முடியுமா? இல்லை அது நம்ம ஓகே. இப்போ என்ன குளத்தூர் தொகுதியில் அந்த புது பஸ் ஸ்டாண்ட்லாம் கட்டியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் அந்த சிக்னல் காரணம். ஆமாம் சார், தொகுதியில் பாத்ரூம் வசதி அவ்வளோ வசதி குறைஞ்சது இருங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காரு. அதான் சார், இவர் ஒண்ணுமே பண்ணல, நடிகர்ன்ற பண்ணல. எந்த எனக்கு இவர் வேணாம், எனக்கு இவர் போதுன்றாங்களா? இல்லை சார், தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசியல் கட்சி வந்து ஒரு ட்ரிபிள் டிஜிட்டில் வந்து வெற்றி பெறுது. மற்ற 50 ஆண்டு கால கட்சியும் 50 ஆண்டு கால கட்சியும் 70 ஆண்டு கால கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் டிஜிட்டில் ட்ரிபிள் டிஜிட்டில் வந்து இவங்க ஜெயிக்கிறாங்க, வெற்றி பெறாங்க. சொன்னால் ஏதாவது அடிப்படையில் வந்து கட்சிக்கான கட்டுமானம் எதனா இருக்கா? கிடையாது. கொள்கை கோட்பாடு தத்துவம் கிடையாது. சரி, அந்த சிஎம்காக நின்னார அவர் ஏதாவது வந்து அதிகமாக வந்து பயணப்பட்டிருக்கிறாரா பிரச்சாரத்துக்காக? கிடையாது. இல்லை ராத்திரி பகலாக உழைச்சிருக்கிறதா? கிடையாது. கடிதங்கள் எழுதியிருக்கிறதா மானாவரியா? ஏன்னா வந்து உடன்பிறப்பேன் கடிதம் எழுதின கதை நிறைய இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற. சரி, மேடையில் நின்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் பேசுவாரா? எதுவுமே இல்லை சார். இப்போ சொல்லுங்கள், எல்லாரும் வாயடிச்சு போய் நிற்கிறான். யாரெல்லாம் மூத்த பத்திரிகைகள் சொன்னானோ அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்கு தப்பாக சொல்லிட்டு என்னடான்னு சொல்லிட்டு கடபாரம் மூணு மாதிரி இருக்கிறான். இல்லை இப்போ இந்த கலவரத்திலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 மீடியாவில் போய் பேசுனா நான் ஒரு ஆள் தான். இல்லை சார், இதுலேயே சில பேர் என்ன சொல்கிறான், என்னங்கன்னு கேட்டால், இல்லைங்க நான் போகலைங்க, நான் பேசலைங்கன்றான். இது நான் என்னன்னு கேட்டால், இது இல்லைங்க நான் போகலைங்க பேசலைங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாட்டீங்க. இப்போ வரும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு, வரும்போது ஒரு ஃபோன் வந்துச்சு.
ஃபோன் பண்ணியிருந்தேன். ஹலோ சொல்லுங்கள், ஏன்னா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் 5 மணிக்கு கொடுத்துருந்தேன். அந்த சொன்னேன், சார் இன்னைக்கு வேண்டாம் சார், நாளைக்கு வச்சுக்கலாம் சார், ஏன்னா அது வந்து அவங்க ஸ்ட்ரீமை மூடிட்டு போயிட்டாங்க சார், ஏன்னா டிஎம்கே வந்து ஃபெயிலாக தான் போயிட்டாங்க சார், அது டிஎம்கே சார்புடைய ஒரு ஊடகம், இல்லை சார் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சார். ஓகேங்க, ரைட்டுங்க, அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? சாட்டையோட வந்து உட்காந்தாரு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிலவரங்கள் பார்த்தாரு. அதுக்கப்புறம் இது வேலைக்காக சொல்லிட்டு அவரும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்களுக்கு தெரியும். அது மாதிரி பல ஊடகங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. க்ளோஸ் பண்ணால் நான் இன்றைக்கி டெம்பரரியாக வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க டிஎம்கே சார்புடைய. சரி, இப்போ இவங்க இதில் நான் ஒரு ஆள் தான் பேசின்னு இருக்கேன் சார், உண்மையை சொல்ல போனால் சார். இப்போ பாருங்க, ஒரு 5 சேனலில் பேசிட்டேன் இது வரைக்கும். 6வது ஒரு சேனல் இங்கே வரப்போகுது, சரிங்களா? இங்கேயே வந்து ஷூட் எடுத்துகிட்டு போயிருங்கன்ட்டேன். அப்போ அந்த 5 ஊடகங்களையும் நான் வந்து என் மனசில் இருக்கிறத பண்ணுவேன். ஆமாம் சார். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், இப்போ ஒரு ஜெயிச்சும் கூட தனி மெஜாரிட்டி இன்னும் வரல, உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து அது இழுபறி தான் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தனித்து ஒரு ஆட்சி அமைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 102 103 தான் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்திருக்கு. 118 தேவை, இன்னும் 15 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவை கண்டிப்பாக. ஸோ இது எப்படி அமையும் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கே ஆதரவு சார். எனக்கு ஒரு என்ன சொன்ன கேட்டனா, இவ்வளோ ஒரு என்ன சொன்னால் ஒரு பெரிய டிசாஸ்டரில் இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பரவாயில்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட மக்கள். இப்போ இதே ஒரு 140 சீட்டு கொடுத்தா என்ன சார் செஞ்சுருக்க முடியும்? அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கான முழு வாய்ப்பு தரல. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3 லட்சம் வாக்குகள் வாங்கியிருந்தாருன்னா மெஜாரிட்டி அடிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்க முடியல. அப்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொஞ்சம் இழுத்தம் பிடிச்சிருக்கிறாங்க. அதில் என்னென்னா ஒரு என்ன சொன்னாங்க, இன்னொரு 10 சீட்டு குறைஞ்சிருச்சுன்னா இன்னும் கூட நான் சிறப்பாக இருந்திருக்கோம். இல்லை ஒரு 10 சீட்டு வந்து கூடுதலாக அப்படின்னா அவங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும் இல்லையா? இப்போ ஒரு இழுபறியில் நிற்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கணக்குகள் வந்து மாறும். இப்போ வந்து எங்கேருந்து இந்த பர்ச்சேஸ் வந்து ஹையர் பண்ண போகிறாங்க அதெல்லாம் இருக்கு இல்லையா சார்? இப்போ அந்த ஹையர் பண்ணால் கூட ஒரு 10 பேர் தான் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கும் ஜெயிச்சிருக்காங்க. கரெக்ட். ஏன்னா இவர் வந்து 15 முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடும். இவங்க கூட்டணியில் வந்து யாரும் கிடையாது. இப்போ திமுக அதிமுக சரி, எல்லாம் சேர்த்தா கூட ஒரு 7-8 தொகுதி தான். காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடையாது சார். அப்படியே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து பிஜேபி வந்து சிக்னல் கொடுக்காது. பிஜேபி தான் இயக்க போகுது விஜயை, நல்லா புரிஞ்சுங்க. பிஜேபி தான் விஜய் வந்து இயக்க போகுது. அது வந்து குறிப்பிட்ட இந்த சீட்டு எண்ணிக்கை பெறாதது ஒரு பெரிய டொக்கு. 2029 வரைக்கும் உள்ளங்கையில் வச்சுக்கணும்னு நினைப்பாங்க பிஜேபி தான் இயக்க போகுது. அது வந்து வெளிப்படையாக இயக்குதா மறைமுகமாக இயக்குதான்றதுலாம் நமக்கு இப்போ வந்து பல்ல இடிக்க போது தெரியதான் போகுது சார். இப்போ வந்து பிஜேபி இயக்க போது நீங்கள் சொல்ல வரீங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியில் இருக்குது. அதிமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகள் வந்து எதுவுமே பெருசாக வெற்றி அடையில. மொத்தம் ஒரு 3-2 தானே ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் சார், அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் திமுக கூட்டணி கூட இருக்கட்டுமே, கூட்டணி கட்சிகள் வந்தாலும் கூட அந்த சீட்டு எண்ணிக்கை வரல. தேவையானது வரல. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா அதிமுக தான் சப்போர்ட் பண்ணணும். அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணால் என்ன நடக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். அதிமுக சப்போர்ட் பண்ணது ஒருவேளை பிஜேபியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாலும் கூட என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கூட்டணி மந்திரி சபை எனக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை கவிக்கலான்ற அந்த ஒரு நிலைப்பாடு வரும். அதை தாண்டி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கியமான ரோல் ஆகிடும். எதிர்கட்சி வரிசையில் டிஎம்கே உட்காந்துருவாங்க. அதிமுக மிகப்பெரிய இழப்பாயிடும். அதிமுக எதிர்கட்சி வரிசையில் உட்காந்தா தான் ஃப்யூச்சர். ஏன்னா திமுக வந்து அந்த இடத்த பெறல, அந்த வாய்ப்பு பெறல. அதிமுக அந்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2வது பெரிய கட்சிக்கும் போது அவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்காரணும். ஆனால் பிஜேபி அழுத்தம் தரும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் வந்து ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறைந்தபட்ச வந்து ஒரு திட்டங்கள் போட்டு கண்டிஷன்ஸ் போட்டு நிபந்தனைகள் போட்டு இவங்களை வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி உதவும், திமுகவுடைய வளர்ச்சிக்கு உதவும். திமுக வந்து அவங்க விழுந்து எழுந்து சார் அது கடந்த காலத்தில் இதெல்லாம் திமுக சர்வசாச இதெல்லாம் ஒரு தோல்வியா சார்? திமுக வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் உங்களுக்கு தான் தெரியாது, அன்னைக்கெல்லாம் பார்க்கணுமே, ராஜீவ் மரணம் அடைஞ்ச போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்வீப் பண்ணாங்க சார். 2 சீட்டு பரிதியில் வழுதியும் இவர் மட்டும்தான் ஜெயிக்கிறார், கலைஞர் மட்டும் தான் துறைமுக தொகுதியில் ஜெயிக்கிறார் கலைஞர் 800 ஓட்டு வித்தியாசத்தில். சரிங்களா? தோற்றுட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 800 வந்து வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாரு. எதிர்கட்சி கூட வரல. ஆமாம். அப்போது எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்தார், வந்து விஜயகாந்த் வந்தார். அப்போ 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்களுக்கு கடந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம். பட் என்னன்னா இந்த இடத்துல ஒரு வருத்தம் இருக்குன்னு கேட்டால் ஸ்டாலின் வந்து தோற்றுருக்கூடாது. அவருடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ஆளுமையை வந்து விட்டு கொடுத்துருக்கூடாது.
அது வந்து ஒரு 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 மைனஸ் தான். இந்த இதில் முக்கியமான இன்னொரு கேள்வி கேட்குறோம் சார். இப்போ இந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூ நடந்தவங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் பாஜக ஒரு விதமான அரசியல் பண்ணாங்க, திமுக ஒரு விதமான அரசியல் பண்ணாங்க. சரி, 2 பேரும் மாறி மாறி போட்டிட்டு இருப்பாங்க. நான் கூட சமீபத்தில் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே நான் சும்மா ஒரு கடையில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன், யாருண்ணா உங்கள் தொழில் நல்லா ஜெயிப்பார், யாருண்ணா நல்லா செல்வாக்குன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னேன், சார் எப்போவுமே வந்து ஏடிஎம்கே கோட்டை சார், ராஜன் செல்லப்பா தான் ஜெயிப்பார் அப்படின்னாங்க. இப்போ பார்த்தா திமுகவும் ஜெயிக்கல, அதிமுகவும் ஜெயிக்கல, தாவேக ஜெயிச்சு. அதான் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இத்தனைக்கும் அந்த இஷ்யூவில் அந்த பிரச்சனையில் இவங்க எதுவும் வாயை கூட திறந்து பேச வாயே திறக்கல, வாயை திறந்து எதுவுமே பேசவே இல்லை. இப்போ புரியுதுங்களா சார், இது வேவ் சார். இது வந்து கவர்ச்சி அலை, ஆட்சிக்கான எதிரான அலை, ரெண்டும் மிக்ஸ் ஆயிடுச்சு. என் பார்வை அதுதான். ஒன்று ஆட்சிக்கு எதிரான அலை, இன்னொரு பக்கம் வந்து கவர்ச்சி அலை. இந்த 2 அலையும் அடித்ததுனால தான் இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துக்கும் இப்போ பெரிய இது. இப்போ அவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவனை கேட்டுக்கிறான். இப்போ என்னன்னு கேட்டினா, நான் ஜெயிச்சுட்டான், நான் எம்எல்ஏவா, நான் ஜெயிச்சுட்டான், நான் எம்எல்ஏவா அப்படின்ற நிலைமையில தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் ரொம்ப விஜய்க்கே ஒன்றும் புரியாது. இப்போ இது என்ன இது நான் இப்போ நான் வந்து முதலமைச்சரா இப்போ நாளைக்கு அந்த TN 2026 படம் பார்த்தீங்களா அதில் அவர் கேட்பார் பாருங்க, யார் நட்டி கேட்பார். அப்போது முதலமைச்சர்னா வந்து அப்படின்னு ஆமாம் கையெழுத்து போடணும், அவங்க கூப்பிட்ற நேரத்தில் கையெழுத்து போடணும்ல, அவன் ஃபைல் எல்லாத்தையும் நீ தான் கையெழுத்து பண்ணணும், ஃபைலெல்லாம் கையெழுத்து போடணுமா, அங்கே வந்து போடணுமா, இங்கே வந்து வாங்கிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய கேள்வி கொடுத்து பார்க்கலாம் சார். இங்கே ஜெயலலிதா காலத்தில் பார்த்த பல விஷயங்கள் பார்க்கலாம். ஆனால் நம்ம ஆரம்பத்திலே நம்ம அப்படி பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஒன்றும் பயம்லாம் காரணம் இல்லை. ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க மக்கள், அந்த மக்களை மதித்து ஒரு 6 மாதம் பார்ப்போமே என்ன தான் ரூல் பண்ணுறாங்க. இப்போ வந்து ரொம்ப கிளவராக சரி இது வரைக்கும்பா கட்சி நடத்துறது தான் இந்த லட்சத்தில் நடத்துனீங்க, ஆட்சியாவது எப்படி நடத்துறீங்க பார்க்கலாம் அப்படின்றது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி சார், நிறைய காமெடிகள் நிறைய இருக்குது, கண்டென்ட்டுகள் நிறைய இருக்குது. எலெக்ஷன் முன்னாடி யூடியூப்லாம் நல்லா செழிப்பாக இருக்கும். இது யூடியூப்ல நல்ல செழிப்பா எப்படி எலெக்ஷன் முன்னாடி கண்டென்ட்க்கு பஞ்சமே கிடையாது சார். எலெக்ஷன் முன்னாடி எப்படி என்டர்டெயின்மென்ட் கொடுத்தாரோ அதே மாதிரி எலெக்ஷன் நிறைய காமெடிகள் சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து சட்டசபையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவார்ந்த கூட்டங்கள் உட்காருது. இந்த முதல் முறை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோமாளிகள் கூட்டம் உட்காருது. அதை தான் நம்ம பார்க்கணும் எப்படி நடக்குது. ஜெயிச்சிட்டாங்க, நம்ம ஆரம்பத்தில் பொறுமையாக பார்க்கலாம் அவங்களுடைய ஆட்சி எப்படி நடக்குது, சொன்னதெல்லாம் நிறைவேற்றுறாரா இல்லைன்றதை நம்ம பொறுத்து பார்ப்போம். ரொம்ப தேங்க்யூ சார். நன்றி சார்.